பதில சொல்லுங்க டைப் பண்ணி. கற்றோருக்கு கல்வி நலனே களனல்லால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நீதிநெறி விளக்கம். சரி பார்த்துக்கோங்க. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? சொல்லுங்க. 17ஆம் நூற்றாண்டு. சரி பார்த்துக்கோங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடலை எழுதியவர் யார்? சொல்லுங்க. ஆலங்குடி சோமு. ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார்? சொல்லுங்க. விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து, இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சொல்லுங்க. பத்துப்பாட்டு. அடுத்து, இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சொல்லுங்க. சீவக சிந்தாமணி. அடுத்து, இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சொல்லுங்க. கம்பராமாயணம். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார்? சொல்லுங்க. பி. சா. குப்புசாமி. எந்த வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது? சொல்லுங்க. முதலாம் வேற்றுமை. வேற்றுமைகள்ல எந்த வேற்றுமைக்கு உருபுகள் கிடையாது? சொல்லுங்க. முதலாம் வேற்றுமை மற்றும் எட்டாம் வேற்றுமை. தேவார நூலை இயற்றியவர் யார்? சொல்லுங்க. சுந்தரர். அடுத்து, சரி பார்த்துட்டே வாங்க. தேவாரத்தை தொகுத்தவர் யார்? சொல்லுங்க. நம்பியாண்டார் நம்பி. அடுத்து, கலித்தொகை தொகுத்தவர் யார்? சொல்லுங்க. நல்லந்துவனார். அடுத்து, எந்த வகை மூங்கில் கைவினை பொருட்கள் செய்ய ஏற்றதாக உள்ளது? சொல்லுங்க. கூட்டு மூங்கில். கூம்போடு மீட்பாய் களையாது என்னும் பாடல் அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சொல்லுங்க. புறநானூறு. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான நூல் இருப்பதாக எந்த நூல் கூறுகிறது? சிலப்பதிகாரம். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று சங்கினை பற்றி கூறும் நூல் எது? திருப்பாவை. மாக்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் எது? மதுரை காஞ்சி. பரிவாதினி என்னும் வீணை எந்த மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது? சொல்லுங்க. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன். இசை எத்தனை வகைப்படும்? இசை 2 வகைப்படும். தாளந்தக்கை சாரநாடம் பயில்வார் என்று உடுக்கை பற்றி கூறும் நூல் எது? சம்பந்தர் தேவாரம். தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று கூறும் நூல் எது? நன்னூல். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்?
9 வகைப்படும். ஒவ்வொரு பாடமும் தனித்தனியா 30 கேள்வியில உங்களுக்கு கொடுக்கப்படும். திருவள்ளுவர் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என எந்த குறளில் எடுத்துரைக்கிறார்? மோப்ப குழையும் அனிச்சம். இளையான்குடி மாரணையானின் வீட்டுக்கு வந்தவர் யார்? சிவனடியார். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல்மீன் கறி கொடுத்தனர் என்று கூறும் நூல் எது? சிறுபான்ஆற்றுப்படை. ஒப்புடன் முகமலர்ந்ததே உபசரித்து உண்மை பேசி ஒப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தம் என்று பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விவேக சிந்தாமணி. திருக்கருவை அந்தாதி யார் இயற்றிய நூல்? அதிவீரராம பாண்டியர்.